கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நம்பிக்கை கொடுக்கும் 7 நிமிடங்கள் என்ற இந்த தலைப்பிலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நம்பிக்கையின் தேவனாய் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வருகிறார். இந்த ஏப்ரல் மாதத்திலும் உயர்த்துவீர் என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்து வருகிறோம். சங்கீதம் 92:10 என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் என்ற இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் எளியவர்களை உயர்த்துகிறார், சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார் என்று சொல்லி கடந்த 3 வாரங்கள் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டோம். ஆம் அருமையானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை உயர்த்துகிற தேவன். அவர்கள் எளிமையாக இருக்கலாம், தாழ்மையுள்ளவர்களாக இருக்கலாம், இப்படிப்பட்டவர்களையும் சாந்த குணமுள்ளவர்களையும் அவர் உயர்த்துகிறார். இன்றைக்கு நாம் வேதத்தின் மூலமாய் எவர்களை உயர்த்துகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். பாருங்கள், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். ஆம் அருமையானவர்களே, வாழ்க்கையிலே பல்வேறு விதங்களிலே நாம் துக்கங்களை சந்திக்கிறோம். வேதத்தில் நான் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் பொழுது ஆபிரகாமின் மகனாகிய ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே தன் தாயை இழந்தது நிமித்தமாய் அவர் துக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு இழப்பு நிமித்தமாய் ஏற்படுகிற துக்கம் என்று பார்க்கிறோம். சில எதிர்பார்க்கிற நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்காத பொழுது துக்கமடைகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி பல்வேறு விதங்களிலே துக்கம் நம்மை ஆட்கொள்கிறதை பார்க்கிறோம். இந்த இடத்திலே இந்த யோபுவை குறித்து நாம் பார்க்கிறோம். பக்தனாகிய யோபு அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனாய் இருந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த யோபனுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் தேவனுடைய சிட்சை வருகிறது. தேவன் அவனை பரிசோதிக்கிறார். அதன் மூலமாய் தனக்குண்டான எல்லாவற்றையும் இழக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய சொத்தை, சுகத்தை எல்லாவற்றையும் இழக்கிறார். இந்த சூழ்நிலையில் அவர் உருக்குலைந்து இருக்கிறார். இதை கேள்விப்பட்ட அவருடைய நண்பர்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பார்க்கும்போது அவருடைய நண்பர்கள் 3 பேர் அவனை காணும்படியாய் வருகிறார்கள். வந்து அவனுடைய நிலைமையை பார்த்து 7 நாள் அமைதியாய் உட்கார்ந்து விட்டார்கள். அதன் பிறகு 4ஆம் அதிகாரத்திலே அவனுடைய நண்பனாகிய எலிப்பாஸ் என்பவன் பேச ஆரம்பிக்கிறான். அநேக காரியங்களை அவர்தான் முதலாவது பேசுகிறார். 7 நாள் பேசாமல் இருந்தவர்கள் அந்த 7 நாளைக்கு பிறகு எலிப்பாஸ் என்பவன் பேச ஆரம்பிக்கிறான். அவர் பேசும் பொழுது நிறைய காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதில் ஒரு வார்த்தை தான் துக்கிக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். அருமையானவர்களே, இந்த துக்கம் யோபுக்குள் இருக்கிறதை அவர் நன்கு அறிகிறார். ஆனால் இப்படி துக்கப்படுகிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார் என்று சொல்லுகிறார். அதிலும் எப்படி உயர்த்துவாராம்? துக்கத்திலிருந்து ரட்சித்து உயர்த்துகிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு இழப்பினால் நீங்கள் துக்கத்தோடு கூட இருக்கலாம். இந்த இழப்பு உங்களை துக்கத்திலும் அதிகமாய் அழுத்தி கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை தேடி வருகிற ஒரு வார்த்தை என்ன? துக்கித்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் அந்த துக்கத்திலிருந்து ரட்சிக்கிறார், ரட்சித்து உங்களை உயர்த்த போகிறார். இது நடந்ததா என்று சொல்லி பார்த்தால் இதே யோபனுடைய புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது 42ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் 10ஆம் வசனத்தை கர்த்தர் யோபனுடைய முகத்தை பார்த்தார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அதன் பிறகு அவனுக்கு உண்டான எல்லாம் இரட்டிப்பாய் கர்த்தர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்போ துக்கப்பட்ட யோபுவை கர்த்தர் ரட்சித்தாரா? அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து அவனை ரட்சித்தார். மறுபடியுமாக யோபுவை உயர்த்துகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை இழந்து கவலையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு கூட காணப்படலாம். ஆனால் துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அதை தான் இதன் மூலமாக நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். இப்பேற்பட்ட துக்கத்தில் இருந்தாலும், இழப்பாக இருக்கலாம், அல்லது பலவிதமான வியாதிகளினால் இருக்கலாம்,
எவைகள் இருந்தாலும் அவைகளிலிருந்து ரட்சித்து நம்மை உயர்த்துகிற ஒரு கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அதை தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை ரட்சிக்கிற தேவன் இருக்கிறார். இந்த தேவன் யார்? இரட்சகர். இரட்சகர் என்றால் என்ன? எதிலே நாம் விழுந்திருக்கிறோமோ அதிலிருந்து நம்மை மீட்டு எடுக்கிறவர் தான் இரட்சகர். ஆகவே கர்த்தர் நம்மை ரட்சித்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த தேவனிடத்திலே உங்களுடைய பாரங்கள் எல்லாம் வைத்து விடுங்கள். எனவே தான் வேதம் அழகாய் சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆகவே உங்களுடைய துக்கங்களை நீங்களே சுமக்காமல் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். இளைப்பாறுதலை தருகிற தேவனிடத்திலே நம்முடைய துக்கத்தை, நம்முடைய பாரத்தை சொல்லும் பொழுது அவர் நமக்கு எல்லாவற்றையும் நீக்கி நமக்கு ஒரு நல்ல உயர்வை தருவார். கர்த்தர் உங்கள் அனைவரையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் முழுவதும் நமக்கு ஆண்டவர் உயர்த்துகிற தேவனாயிருந்து நம்மை உயர்த்தி வரும் காலங்களிலே மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த வார்த்தைகளை முடிக்கிறேன். ஜெபம் செய்வோம். அன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட நீர் ஆண்டவரை துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறீர் என்ற இந்த வசனத்தின் மூலமாய் நாங்கள் வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்தீர். ஆமாண்டவரே, யார் யார் துக்கத்தோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, என் துக்கம் மாறாதா என்று சொல்லி, எனக்கு ஒரு மாறுதல் வராதா என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்து ரட்சிப்பை பெற்று உயர்த்தத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த உயர்வு, அந்த துக்கித்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையில அறியாத ஒரு உயர்வு கடந்து வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்படியே நீர் செய்வதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.